வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனீஸ்வரால் ஒரு முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்ததை நேரில் பார்த்தது போல் பளிச்சென்று பலன் சொல்லி அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் பேச்சை மற்றவர்கள் கேட்கவில்லையா? நல்லதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாமல் பின்பு வருத்தப்படுகிறீர்களா? நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்கள் பிள்ளைகள் படாமல் இருக்க வேண்டுமா? நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே உங்கள் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கும் திருமணம் செய்து வைக்க ஆசையா? மணவாக்கிக்கு வரன் பார்த்து கொண்டே இருக்கிறோம், இதுவரை திருமணம் ஆகவில்லை என்ற கவலையா? உங்கள் மகன் மகளுக்கு பல இடத்தில் வரன் வந்தும் கூடி வரவில்லையா? நல்லதே செய்தாலும் கெட்ட பெயரா? எதிரிகளால் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நீங்க வேண்டுமா? மனையடி வாஸ்து சாஸ்திரம் சரியில்லாதால் குடும்பத்தில் தொழிலும் சரியில்லையா? வம்பு வழக்கால் பிரச்சனையா? சொத்து பிரச்சனையா? வீடு தொழில் நிறுவனத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்கள், திடீரென மரணம் அடைந்தவர்கள், அந்த தீய ஆத்மா விலகி இறந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமா? 3500 கோயிலுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலையில் தந்து அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்து யாகங்கள் செய்து யோகங்களுடன் ஓமங்கள் செய்து யோகங்களுடன் செய்த இறைபரித்தின் மூலம் அனைத்து பிரச்சனையும் நீங்கி அதிர்ஷ்டமுடன் திகழ வேண்டுமா? கடன் தொல்லை நீங்கி கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டுமா? உரிய சொத்திலும் நீங்கள் வாங்கிய சொத்திலும் பிரச்சனையா? சொத்தை அனுபவிக்க முடியவில்லையா? வம்பு வழக்கால் சொத்தை அனுபவிக்க முடியாமல்லையா? சொத்தை நல்ல விலைக்கு விற்க வேண்டுமா? வேலைக்காக பலமுறை முயற்சி செய்தும் நல்ல வேலை கிடைக்கவில்லையா? உங்கள் மகன் மகளுக்கு சரியான வரன் கிடைக்கிறதால் திருமணம் தடைபடுகிறதா? மருத்துவம் பார்த்தும் புத்திர பாக்கியம் கிட்டவில்லையா? மனக்கவலையால் இரவில் தூக்கம் இல்லையா? தொட்டதெல்லாம் தோல்வியா? எடுக்கின்ற முயற்சிகள் தடைபடுகிறதா? ஒரு முன்னேற்றம் இல்லையா? நல்லவர்களோடு பழகி நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களா? தொழிலில் போட்ட மூலம் எடுக்க முடியவில்லையா? நல்ல நாட்களில் குடும்பத்தில் பிரச்சனையா? சரியாக தெய்வத்தை வழிபட முடியவில்லையா? குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ, மகன் மகனால் கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்ற பயமா? விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லையா? வசதி இல்லாதால் சொந்த பந்தம் உங்களை மதிக்கவில்லையா? உங்களால் எதையும் சாதிக்க முடியவில்லையா? உயிருக்கு உயிராக பழகிகள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து விட்டார்களா? இனி கவலை வேண்டாம். 3500 கோயிலுக்கு மேல் கும்பாபிஷேகம் திருப்பணி செய்து அந்த இறைபரித்தின் மூலம் அனைவரையும் அதிர்ஷ்டப்பட செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். இன்றைய சந்திகள் வெற்றி நிச்சயம்.